ஒரு பேபி ஃபுட்டில் ஹை ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதுதான் கருப்பு உளுந்தங்கஞ்சி. அதுக்கு பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நல்ல வாசம் லைட்டாக கலர் செவக்கிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். அடுத்ததாக அதே கப்பில் ஒரு கப் சிவப்பு அவுள் எடுத்திருக்கேன். அவுள் சீக்கிரமே வறுபட்டுரும், அதனால் லைட்டாக கிறிஸ்பியானதும் அதையும் வறுத்தெடுத்துடலாம். அதே பேனில் 3 பாதாம், 3 முந்திரி, 2 ஏலக்காவோட விதை மட்டும் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. இதை வறுத்து வைக்கும் போதே வீடே கமகமகன் வாசம் அடிக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி பவுடர் ப்ரீமிக்ஸை ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துப்பேன். 8 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பவுடர் ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ்வலாக கஞ்சி எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரி எடுக்கிற பவுடருக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஷைனிங் ஆகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கஞ்சி காய்ச்சி எடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் பேபி ஃபுட் ரெசிபீஸ்.